நம்ம இப்போ ஆரியான் படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோடைய மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து மொத்தமே 3 கேரக்டர் தாங்க. இதுக்குள்ளேயே படத்தை முடிச்சுட்டாப்ல டேரக்டர் பிரவீன். இதில் வந்து 3 கேரக்டர் யாருன்னு பார்த்தோன்னா, விஷ்ணு விஷால் அவர் தான் வந்து போலீஸ் ஆஃபீஸாக இருப்பாங்க. அவருக்கு ஏற்கனவே பர்சனல் பெருசாக இருக்கும். அதை தாண்டி வந்து பொதுநலத்துக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாப்ல. அதே மாதிரி ஹோஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு லேடி இருக்கிறாங்க, விக்டிம் ஒரு ஆள் இருக்காங்க. படம் தொடங்கின உடனேயே பெரிய பிரபண்டமான ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதில் ஹோஸ்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு பிரபலமான ஒரு ஆக்டரை வச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பொதுமக்கள்கிட்டருந்து ஒரு ஆளு கண்ணு எடுத்துட்டு வந்து அந்த ஹோஸ்டிங் கேள்வி கேட்ட ஒரு ஆக்டரை, பிரபலமான ஆக்டரை சுட்டுறாங்க, காலிலே சுட்டுறாங்க. அதுக்கு மாதிரி இவர் வந்து சொல்றாரு, நானே இந்த மாதிரி டேக் ஓவர் பண்ண போறேன், நான் வந்து ஒரு 5 பேர் சாக போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக ஒரு பிரபலத்தை உருவாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஹோஸ்டிங் பண்ணவங்க ரொம்ப பதட்டமா இருக்காங்க. கடைசியில் ஒரு பாயிண்ட் சொல்றாரு விக்டிமும், கடைசியில் நீனும் இறந்துருவ அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பதட்டமாயிருச்சு யாருக்கு ஹோஸ்டிங் பண்ணவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸு விஷ்ணு ஆக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. அவர் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கிட்டு அவர் பர்சனலாக டிவோர்ஸ் அப்படின்ற பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது என்ன சொதப்பல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்த ஆக்டர் இருப்பாங்கன்னா அவங்களுடைய அப்பியரன்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன இடைவெளிகளுமே வந்து தெளிவான விஷுவலாக கொண்டு வரலவங்க, கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த விக்டிம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் 5 பேரை கொல்ல போறேன், 5 பேருமே வந்து என்ன கதை அப்படின்றத கடைசியில் தான் பாயிண்ட் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு விக்டிம் யாருன்னு பார்த்து பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது தெரியும் அப்படின்னா ஒரு ரைட்டராக இருப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட புக்ஸ் எழுதியிருப்பாங்க. ஆனால் யாருமே வர ரெகனைஸ் பண்ணாதனால மனசு வெக்ஸாக இருப்பாப்புல. அப்போ ஒரு சொன்ன என்னன்னா, ஒரு சின்ன விஷயம் பண்ணாலுமே அவங்கள பொதுமக்கள் அப்ரிசியேட் பண்றது இல்லை. அதனால நான் வந்து வெக்ஸ் ஆயிட்டேன், என்னால் வந்து வாழ முடியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சுட்டு இறந்துருவார் அவர். என்ன ட்விஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, விஷ்ணு இருக்காரு பார்த்தீங்களா போலீஸ் ஆஃபீஸர், அவங்க வந்து யார் விக்டிம் தான் வந்து இந்த 5 பேர் கொல்ல போறாங்களா, இல்லை யார் வெளியே இருந்து யாரும் கொல்ல போறாங்களா அப்படின்றது படத்துல ட்விஸ்ட்டு. ஆனால் கடைசி வரை விஷ்ணு பார்த்தீங்கன்னா காத்தோட சண்டை போடுவாப்புல. இவர் யாரோட சண்டை போடுறான்னு ஒன்றும் தெரியாமல் இருக்கும். ஆனால் அப்பப்போ வந்து ஹோஸ்டிங் பண்ணுறவங்க இருப்பாங்க, விஷ்ணு இருப்பாங்க. இந்த 3 கேரக்டர்ல படத்தையே முடிச்சிட்டாங்க. அதில் வந்து என்னன்னா 5 பேர் ஏற்பாடு சொல்ல பேர் அதில் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ் ஆர்மியை பாம் பிளாஸ்ட் பண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் வந்து இது ஒரு வில்லனு கேரக்டர் ஒரு ஆள் இருப்பாங்க, ஹீரோயினையும் ஒரு காட்டிருப்பாங்க. அந்த ஹீரோயின் எது காட்டுறான்னு தெரியல, அது அப்பப்போ வந்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆரியான் அப்படின்ற 5 லெட்டர் பார்த்தீங்கன்னா 5 லெட்டர் வயசா சீரியல் வயசா இந்த சீரியல் கிளரை கன்சிடர் பண்ணி ஒரு ஆளாக வந்து கொள்வாங்க, டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் கொள்வாங்க. ஆனால் இறக்குறவங்க எல்லாருமே அவங்க பொதுநலவாதியாகவும் அவங்கள வந்து மரியாதை கொடுக்காத, சமுதாயம் கொடுக்காத மாதிரி ஆஸ்பெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாப்புல. அந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த அப்படின்னா அவங்க மதிக்கிறது இல்லைன்னு சொல்ற காரணத்துக்காக ஒரு ஆளுமே வந்து இறந்த உடனே அவங்க மனசு நிம்மதியாக இருக்கட்டும், அவங்க சாவுனாச்சும் மதிச்சு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விக்டிம் சொல்லுவாப்புல. கடைசி வரை வந்து விஷ்ணு விஷால் வந்து தேட்டர் இருப்பாப்புல, யாரு கொள்றது இது வந்து எப்படின்னா கம்ப்யூட்டர் வைஸ்லாம் எல்லாமே ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க, யாரோ ஒரு வெளியே இருந்தால் பர்சன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாப்புல. கடைசியான ட்விஸ்ட் என்னன்னா, விஷ்ணு விஷால் வந்து விக்டிமை பிடிச்சாரா இல்லையா, இந்த விக்டிம் இறந்தவரை எப்படி உயிரோட வந்தாரு, அது இந்த படத்துல ட்விஸ்ட்டு. பர்சனலாக பார்த்தீங்கன்னா என் படம் பிடிச்சிருந்துச்சு. அவர் சொன்ன மெசேஜ் நல்லா இருந்தது. யாருமே வந்து சமுதாயத்து லெவலில் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அது முக்கியமான கேரக்டர் வந்து கடலுடைய அசுத்தப்படக்கூடாது, கடல் தண்ணியை அசுத்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு 20 வயசு பையன் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவன் பேரண்டே அவனை வந்து இக்னோர் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம லைஃப்லுமே நிறைய நடந்துகிட்டு இருப்போம், நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் ஒன்று தேவையாடா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், தங்கச்சி அக்காவாக இருக்கட்டும், யாருமே சொல்லுவாங்க இது உனக்கு தேவையாடா, உன்னோட வேலையை பாடுற, அடுத்த பிரச்சனையா நீ தலையிடுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து சமுதாயத்துக்காக வந்து ஒரு ஆள் போராடும் போது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லாத போது இறப்புலாச்சும் நல்லா இருக்கும்ன்ற கான்செப்ட் தான் படத்தை கொண்டு வந்திருக்காங்க. பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கடைசியில் வந்து அந்த கடலுக்காக போராடினவர் அவர் வந்து நைட்ரஜன் உள்ள ஏற்றி அவர் கொண்டுருவாங்க. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு ஆளுமே 4 பேரை கொல்லும் போதுமே ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். கடைசியில் 5வது ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. நான் வந்து அது போலீஸ் ஆஃபீஸர் கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி கடைசி ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாப்புல விக்டிம். கடைசியில் விக்டிம் இல்லை வந்து போய் சொல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடி போக ஆரம்பிச்சாங்க. அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவர் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களே அப்படி வந்து படத்தில் ட்விஸ்ட்டு. நீங்கள் இந்த படத்தை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, படம் பிடிச்சிருக்கா இல்லைன்றது கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த மூவி ரிவ்யூவில் பார்ப்போம். See you all.